அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பானது. ஏகாதசி விரதம் இருக்கும் முறையை பற்றி சொல்கிறேன், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ஏன்னா ஏகாதசி விரதம் இருந்தால் வைகுண்ட ஏகாதசி என்று இறந்தவர்களுக்கு மறுபிறவி இல்லை. வாழ்நாள் முழுவதும் இறை பக்தியுடனும் தர்ம சிந்தனையுடனும் இனிய குணத்துடனும் இருப்பவர்களே ஏகாதசி என்று மரணம் அடைவார்கள் என்பது ஆதி காலத்திலிருந்து நம்பக்கூடியது. அப்படி இருப்பவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வது உறுதி என்பதும் முன்னோர்களால் நம்பிக்கையுடன் கருதப்படுகிறது. அதனால் இந்த ஏகாதசி விரதம் இருப்பது மிக மிக சிறப்பானது. இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது எப்படின்னு சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. வழிமுறைகள்: ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதற்கு முன்தினம் தசமி நாளில் ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு விட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதசி அன்று அதிகாலை எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதசி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும். குளிர்ந்த நீரை மட்டுமே பருகலாம். ஏகாதசி விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை பறிக்கக்கூடாது. பூஜைக்காக துளசியை முதல் நாளே பறித்து விட வேண்டும். மேலும் 7 முறை துளசி இலையை மட்டுமே சாப்பிடலாம். துளசி இலை வெப்பம் தரக்கூடியது. ஏகாதசி விரதம் இருப்பது மார்கழி மாதம் குளிர்காலம் என்பதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க துளசியை உட்கொள்ள வேண்டும். முழு நாளும் உணவருந்தாமல் இருக்க முடியாதவர்கள் நெய், காய்கனிகள், பழங்கள், நிலக்கடலை, பால், தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்து பிறகு சாப்பிடலாம். இரவு முழுதும் கண் விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகசநாமம், விஷ்ணு பாடல்களை மற்றும் துதி முதலியவற்றை ஓதுவதுமாக இரவு பொழுதும் உறங்காது கண்விழிக்க வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று காலையில் 21 வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும். இதில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும். துவாதசி அன்று அதிகாலையில் உணவு அருந்துவதை பாரணை என்கிறார்கள். துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலிலும் உறங்கக்கூடாது. ஏகாதசி விரதம் 10வது திதியாக தசமி, 11வது திதியாக ஏகாதசி, 12ஆம் திதியாக துவாதசி என்று 3 திதிகளும் மேற்கொள்ளும் விரதமாக அமைந்துள்ளது. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பாவம் அனைத்தும் நீங்க பெற்று வைகுண்டம் செல்வார்கள். மேலும் சகல சௌபாக்கியமும் ஆரோக்கியமுடன் உடல் நலத்துடன் பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழ்வார்கள் என்பது ஐதீகம். கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.